வரலாறு காணாத மக்கள் கூட்டத்தின் மத்தியில் இந்த சப்பர திருவிழாவானது படமா அல்லது செகண்ட் அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். நல்லூரானுடைய சப்பரம் வணக்கம் உறவுகளே, இன்றைய காணொளியில் நல்லூரானுடைய சப்பரம் வரலாறு காணாத மக்கள் கூட்டத்தின் மத்தியில் இந்த சப்பர திருவிழாவானது மிகப்பெரிய ரீதியில் வந்து பிரம்மாண்டமாக வந்து நடைபெற்று முடிந்துள்ளது. நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இங்கே நடைபெற்றிருந்தது. அது சம்பந்தமான சகல விஷயங்களை நான் தொகுத்துள்ளேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன மாதிரி இந்த சப்பர திருவிழா நடைபெற்று என்ற வந்து நாங்கள் பார்க்க போகின்றோம். அதே மாதிரி நாளையும் என்னுடன் இணைந்திருங்கள். தேர் திருவிழாவுடைய சகல காணொலிகளை வந்து தொகுத்து போடுவேன். சரி உறவுகளை, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் உறவுகளே, இன்றைய நாள் நல்லூர் திருவிழாவினுடைய சப்பர திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சப்பரமானது இழுக்கப்பட தொடங்கிவிட்டது. ஆடி அசைந்த இந்த சப்பரமானது சென்று கொண்டிருக்கின்றது. மக்கள் வெள்ளம் நிறைய ஆயிரக்கணக்கிலே வந்திருந்தார்கள். அதே மாதிரி நாளைக்கு தேர் திருவிழா, தேரானது திறக்கப்பட்டு தயாராக நிற்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியே சப்பர திருவிழாவில் சப்பரம் எவ்வாறு இழுக்கப்படுகின்றது, என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது என்பதை வந்து நாங்கள் பார்க்கலாம். மக்கள் வெள்ளம் மார்படிக்க அந்த சப்பரமானது ஆடி அசைந்து வந்து கொண்டிருக்கின்றது. மூன்று எருதுகளில் முருகப்பெருமான் மிக பெரிய எருதில் காட்சியளிக்கின்றார். மிக பெரிய ஒரு சப்பரம். அந்த சப்பரத்தில் வேல் போன்று வள்ளியில் கண்ணாடிகளினால் செய்யப்பட்டிருக்கின்றது. எந்த தூரத்திலிருந்து பார்த்தாலும் அதனை நாங்கள் பார்க்க முடியும். மூன்று ஐயர் மறுநாள் சங்குகள் ஊத அந்த சப்பரம் ஆடி அசைந்து வருகின்ற அந்த காட்சி மக்கள் ஆர்ப்பரித்து கோஷமிட அந்த சப்பரமானது ஆடி அசைந்து வருகின்றது. அந்த சப்பரத்தில் மேலே மணி கொண்டு பாவைகள் வைக்கப்பட்டுள்ளது. அந்த பாவைகளையும் வந்து நாங்கள் பார்க்கலாம். தெற்கு வீதி ராஜகோபுரத்தை நோக்கி சாமியானது நடந்து வருகின்றது. தீப்பந்தங்கள் கொளுத்தப்பட்டு பிடிக்கப்படுகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். இன்று வளமையை விட சுவாமியானது கொஞ்சம் வேளையாக வந்துள்ளது. வளமையாக 6 மணிக்கு சுவாமி வரும். இன்று அவ்வாறு இல்லாமல் வேலைக்கு வந்துள்ள சப்பரம் என்றபடியினால் கொஞ்சம் வேகமாக வெளியால் வந்து
அந்த இழுக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கணும். பக்தர்கள் வந்து அந்த வடத்தை பிடித்து இழுக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். தீப்பந்தங்கள் கொளுத்தப்பட்டுகின்றன. கொளுத்தப்பட்டு சுவாமிக்கு முன்னால் வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். மேளதாளம் விளங்கிக் கொண்டிருக்கின்றது. இன்னும் சற்று நிமிடத்தில் ராஜகோபுரத்தை நோக்கி அந்த மஞ்சமானது, அந்த அழகான மிகப்பெரிய மஞ்சமானது ஆடி அசைந்து வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்க முடியும். அந்த சப்பரத்தையும் அந்த ராஜகோபுரத்தையும் அருகாமையில் பார்க்கும்போது மிக அழகாக இருக்கும். மக்கள் கூட்டமாக பக்த அடியார்கள் வந்து கொண்டிருக்கின்ற அந்த காட்சி வளமையாக பிரசன்னா குருக்கள் கீழே இருந்து பாடுவார். ஆனால் இன்று சப்பரம் என்றபடியினால் சுவாமிக்கு முன்னாலே நின்று பாடுகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். நின்றது தானறிய என்னும் ஒருவர் இசைப்பதுவோ நின்னும் கதிர்வேல் விகிதா நினைவார் கிண்ணம் களையும் கிருபை சோல் சுடரே தன்னன் தனி நின்றது எல்லாம் அறிய இன்னும் ஒருவர்க்கு இசைப்பதுவோ தன்னம் தனியாக உனக்கே புரிந்த உன்னையே வணங்கிய யான் இன்னும் ஒருவரை வணங்குவதோ முருகா மின்னலை போன்ற கதிர் வேல் விகிர்தா நினைவார் உன்னை நினைக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய இன்னல்களை துன்பங்களை எல்லாம் உன்னுடைய கருணையால் சூழ்ந்து சுடராய் காப்பவனே முருகா இன்னும் ஒருவர்க்கு யான் இசைவிப்பதுவோ மின்னும் கதிர்வேல் விகிர்தா உன்னை வணங்கிய யார் இன்னொருவரை வணங்குவதில் இந்த வீதி முழுக்களுமே மக்கள் கூட்டமாக நிரம்பி வழிகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். பார்த்தால் கோபுரத்துக்கு
கிட்ட அந்த சப்பரத்தினுடைய உயரம் இருப்பது போலவே காட்சியளிக்கும். மிக அழகாக இருக்கின்ற அந்த சப்பரத்தை பார்க்கலாம். யாழ்ப்பாணத்திலேயே மிக அளவான மிக பெரிய சப்பரம் என்றால் அது நல்லூரினுடைய சப்பரம்தான். சப்பரத்தை இழுக்கின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். பக்த அடியார்கள் நின்று அந்த சப்பரத்தை ரசிக்கின்ற அந்த காட்சி சப்பரம் ஆடி அசைந்து போகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். அதே மாதிரி எங்கள் தேவாரங்கள் பாடப்பட்டு வருகின்றன. தேவாரங்கள் படிக்கப்படுகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். சப்பரம் பின் வீதியால் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்தில் இனிய பக்த அடியார்கள் கோயிலுக்கு முன் இருந்து தங்களுடைய பொழுதுவதை கழித்து கொண்டிருக்கின்றார்கள். சற்று நிமிடத்தில் சப்பரமானது சுற்றி வரும்போது இருந்தவர்கள் தங்களுடைய வேண்டுதல்களையும் வணக்கத்தையும் செலுத்துவார்கள். தேரானது ஆயத்த நிலையில் நிற்கிற அந்த காட்சி பறை முழங்க அந்த காவடியாட்டமானது நடைபெறுகின்றது. காவடியாட்டம், நெருப்பு பந்தம், தாளம் என சப்தமானது ஆடி அசைந்து வருகின்றது.
பதங்கள் கொளுத்தப்பட்டு நிற்கின்ற அந்த காட்சி, எண்ணெய்கள் விட்டு கொளுத்துகின்றார்கள். பெண்களும் சப்பரம் மழுக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நெரிசலுக்குள்ளும் சிங்க பெண்களாய் இந்த சப்பரத்தை இழுத்து வருகின்றார்கள். இன்னும் சற்று நிமிஷத்தில் அடுத்த குபேர பார்சல் கோபுரத்துக்குள் அருகாமையில் சப்பரமானது வரும் வடம் வந்து கொண்டிருக்கின்றது. மக்கள் கூட்டத்தின் நடுவே அந்த சப்பரமானது ஆடி அசைந்து வருகின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். மிக அழகாக திரும்புகின்ற அந்த காட்சி. வடம் வந்துவிட்டது. மக்கள் கூட்டம் அலை கடல் என வந்து ஆர்ப்பரித்து முருகப்பெருமானை தரிசிக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கலாம். வீதி முழுவதுமே இன்று மக்கள் கூட்டம்தான். வழமையாக 6 மணிக்கு சுவாமி வெளியால் வந்து வீதி உலா வரும். இன்று கொஞ்சம் நேரம் முதலேயே இந்த பக்தி அடியார்களுடைய அந்த சன நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக வேளையாகவே இழுக்கப்பட்டு அந்த சப்பரமானது ஆடி அசைந்து வருகின்ற அந்த காட்சி. அவர் பெரித்த அந்த மக்கள் கூட்டத்தின் நடுவே சாமியானது ஆடி அசைந்து வருகின்ற அந்த காட்சி, மக்கள் வடத்தோடு செல்கின்ற அந்த காட்சி. படமானது செல்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்கின்றோம். மக்கள் கூட்டம் வளமையை விட அதிகமாகவே உள்ளன. சில நேரம் தேர் திருவிழா ஒப்பிடும்போது சப்பர திருவிழாவுக்கு மக்கள் கூட்டம் அதிகமாகவே காணப்படும். வரலாறு காணாத மக்கள் வெள்ளத்தில் நெல்லை கந்தன் சப்பரத்தில் ஆடி அசைந்து வருகின்ற அந்த கண்கொள்ளா காட்சி. இன்னும் சரி நிமிடத்தில் முருகப்பெருமான் அந்த அழகான அந்த சப்பரத்திலே ஆடி அசைந்து வருவார். அந்த இலை மறைவுக்குள் அந்த சப்பரம் தெரிவதை நாங்கள் பார்க்கலாம். பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்ட உயரமாக காணப்படுகின்ற அந்த நல்லூரின் சப்பரம் ஆடி அசைந்து வருகின்ற அந்த அழகான காட்சி. வடம் வருகின்ற அந்த காட்சி. சுவாமியானது அந்த இருப்பிடத்தை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிற காட்சி. வடமானது இழுக்கப்படுகின்றது. அழகான அந்த சப்பரம் இருப்பிடத்தை நோக்கி நகர்ந்து வருகின்றது.
வடம் உள்ளுக்குள் நின்று முழுக்கின்றார்கள். மெதுவாக இறக்கப்படுகின்ற அந்த காட்சி முருகப்பெருமானை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அடியவர்கள் வருகை தருகிறார். இந்த தேரடியில நாங்கள் வில்வ மரங்கள் இருக்கு. அதுதான் செல்லப்பா சுவாமிகள் வாழ்ந்தவர். அவர்கிட்ட பாட்டுதான் யோக சுவாமிகள் பாடிய பாட்டு நச்சிந்தனை பாடினோம். என்ன பாட்டு? நல்லூரான் திருவடியை நான்கிரந்த மாத்திரத்தில் நல்லூரிலே முருகப்பெருமானுடைய திருவருள் மட்டுமல்ல இந்தியாவிலே கோவில் என்றால் சிதம்பரம், அதுபோல் ஈழத்திலே நல்லூர் என்றால் நல்லூர் கும்பசுவாமி ஆலயம். சுவாமிகள் இறக்கப்பட்டு கொண்டு உள்ளுக்குள் செல்கின்ற அந்த காட்சியானது இன்னும் சற்று நேரத்தில் இடம்பெறும். சரி உறவுகளே, இந்த சப்பர திருவிழா முழுவதுமாக காட்டப்பட்டுள்ளது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு திருவிழாவில் உங்களை நான் சந்திக்கின்றேன்.